நம்ம மாருதி வெண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா விவசாய நிலத்துக்கு மட்டும்தான் பாதுகாப்பா இல்லை இராணுவ தளத்துக்கு தான் பாதுகாப்பா அப்படிங்கிறது போய் ஒரு செடி வச்சாலும் அதுக்கான பாதுகாப்பு பண்ணித்தான் ஆகணுங்க. அந்த செடி பாதுகாப்புல பார்த்தீங்க அப்படின்னா பல விதமான ப்ராடக்ட்கள் இருக்குங்க. இப்போ இது மாதிரி ப்ராடக்ட்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா பக்காவான பிளாஸ்டிக் மெட்டீரியல் இதில் 450 GSM கொண்டு வந்து நம்ம மாருதி வெண்டிங் தான். அதில் பார்த்தீங்க அப்படின்னா மினி எக்ஸா, 1 inch எக்ஸா, 2x2 கேப்பு, இதில் 550 GSலையும் கொண்டு வந்துங்க. இதே செயின் லிங்க் பேட்டர்னில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு டைப் ஆஃப் மெட்டீரியல் கொண்டு வந்தோம்ங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஓவர் கம் பண்ணுற மாதிரி நிறைய விவசாயிகள் கேட்ட பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, இது மாதிரி பிளாஸ்டிக் போடும்போது எனக்கு ஈல்டுகள் ரொம்ப வருஷத்துக்கு வரதில்லை, இதுக்கு என்ன முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஏதாவது ப்ராடக்ட் இருக்கா, நீங்கள் ஏதாவது டெவலப் பண்ணி கொடுக்க முடியுமான்னு சொல்லி நிறைய விவசாயிகள் கேட்டதுனாலங்க அதுக்காகவே நம்ம மாருதி வெண்டிங் வந்து இனிஷியேட் எடுத்து கொக்கோ மெஷ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தோம்ங்க. இந்த கொக்கோ மெஷ் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க நம்ம தென்னை விவசாயிகள் மட்டும் இல்லாமல் நீங்கள் தோட்டத்தில் வயல்வெளியில் நீங்கள் ஓப்பனில் வச்சிருக்கக்கூடிய எல்லா மரங்களையும் உங்கள் ஆடுகள் நீங்கள் வளர்த்தக்கூடிய கோழிகள் இருந்து பாதுகாக்க இந்த கொக்கோ மெஷ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. இந்த கொக்கோ மெஷ் பார்த்தீங்க அப்படின்னாங்க கீழே கேப்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 4x6 4x6 கேப்பில் ஸ்டார்ட் பண்ணிங்க. நீங்கள் கீழே வைக்கக்கூடிய டிஎம்டி பாரோ ஏதோ சின்ன ஆங்கிள் வச்சோ ஏதோ யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கான்செப்டில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா 4x4 அப்படிங்கிற கேப் மட்டும் கொடுத்துங்க. அந்த இடத்துல உங்கள் டிஎம்டி பார் வச்சு கட்டுறதுக்கு பயனுள்ள மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோங்க. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் 100 feet ரோலுங்க. இந்த ப்ராடக்ட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் 25 meter ரோலுங்க. இதெல்லாம் 82 அடி தான் வருங்க. ஆனால் இந்த ரோல் எடுத்தீங்கன்னா 100 ரோல் வருங்க. இந்த 100 ரோலை வந்து நீங்கள் 11 அடி கட் பண்ணீங்க அப்படின்னா 9 பீஸ் வருங்க. இந்த 9 பீஸை பயன்படுத்தி கிட்டத்தட்ட 3 ஈல்டு, அதாவது 9 to 10 வருஷம் வரைக்கும் இந்த ப்ராடக்ட் அப்படியே இருக்குங்க இரும்புனால. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா அது கலாய் கோட்டிங் கொடுத்துருக்குறோம். ஸோ அது லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் வரும். இதை விட அது டபுள் த லைஃப் வரும். ரேட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 2 ஈக்குவலன்ட் ப்ரைஸ்லாம் வருதுங்க. ஸோ நம்ம விவசாயிகளுக்காக விலை மலிவில் உயரத்துலேயே அதிகம் கொடுத்து இரும்புலையும் கொடுத்து விவசாயிகளுக்கு பயன்படுற மாதிரி நம்ம மாருதி வெண்டிங் கொக்கோ மெஷ் டிசைன் பண்ணியிருக்கோங்க. அடுத்த சந்தேகம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு முன்னாடி ஒரு 20 அடி 30 அடி செடி வச்சிருக்காங்க, அதுக்கு எது பயன்படுத்தலாம் அப்படின்னு சந்தேகம் வருங்க. அது மாதிரி பர்பஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸா நெட் பயன்படுத்தலாங்க. இதுலேயே அப்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பாலி எக்ஸான்னு சொல்லி கான்செப்ட்ல 2 inches 3x4 inches அப்படிங்கிற கான்செப்ட்லேயே கொண்டு வந்துருக்குங்க. இந்த கொக்கோ மெஷை யூஸ் பண்ணி வீட்டுக்கு முன்னாடி போடலான்னு கேட்டால் கண்டிப்பாக போடக்கூடாதுங்க. காரணம் என்ன அப்படின்னா இது பக்கா இரும்பு, ஆனால் அது கண்டிப்பாக ஹர்ட் ஆகுங்க. ஆனால் இந்த ப்ராடக்ட் வந்து வீட்டுக்கு முன்னாடி போகும்போது லுக்கோ வைஸ் நல்லா இருக்குங்க, ஹர்ட்டும் ஆகாதுங்க. நீங்கள் ஒரு பூச்செடி வச்சிருந்தாலும் உள்ளே போய் பறிச்சுட்டு வரும்போது வெளியே வரும்போது கை கால் எதுவுமே காயமாகாதுங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வித்தியாசம் இருக்குங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு இன்னொரு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வேறு அப்ளிகேஷனுக்கு பயன்படுத்துறதுனால தான் நம்ம மாருதி வெண்டிங் புதுமையான ப்ராடக்ட்ஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்குங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு NGOs செடி வளர்த்துறாங்க அப்படின்னா ஒரு சர்டன் ஏரியாஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்க அவுட்ரு ஃபென்சிங் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் 3 லட்சம் செலவாகுங்க. அந்த 2 லட்சம் 3 லட்சம் செலவாகாமல் இருக்கிறதுக்காக ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோங்க. நீங்கள் நார்மல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளாஸ்டிக் வைப்பாங்க. இந்த பிளாஸ்டிக்கு அவுட்ரு ஃபென்சிங் பண்ணாமல் வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா வெளியே இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் எல்லாம் கடிச்சிருங்க. காரணம் இது பக்கா பிளாஸ்டிக்ஸுங்க. அதே இந்த இடத்துல நீங்கள் இரும்பு பயன்படுத்தும் போது பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்கள் செடிகள் வந்து வெளியேந்து வரக்கூடிய விலங்குகிட்ட இருந்து கண்டிப்பாக பாதுகாப்பு கிடைக்கப்படுங்க. அடுத்த சந்தேகம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் மாடல் இப்படி இருக்குது, இதில் வந்து எக்ஸா டைப் இருக்குது, இதில் மாடல் ஸ்கொயர் டைப்பில் இருக்குது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4x6 தான் இருக்குது, இதில் வேறு ஏதாவது மாடல் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாதுங்க. இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா பிரத்யேகமாக உங்கள் செடிகளை பாதுகாக்கிறதுக்காகவும் இந்த கேப் சைஸும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஃபீல்டில் போய் டிசைன் பண்ணி நம்ம மாருதி வெண்டிங் இன்ட்ரோ பண்ணியிருக்கோங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கொடுக்குற ஸ்டாண்டர்ட் சைஸில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 100% ரிசல்ட் கிடைக்குதுங்க. இந்த ப்ராடக்ட் பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் கார்டனுக்கும் உங்கள் விவசாய நிலத்துக்கும் எந்த ப்ராடக்ட் சூட் ஆகும்னு சொல்லி எங்கள் டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தரமான கம்பி வேலி வாங்க நம்ம மாருதி வயர் நெட்டிங்க்கு வாங்க.